ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து காம்பேக்ட் எக்ஸ்யூவி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கு. ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. ஸோ அதுல வந்து ஒரு இந்தியன் பையர்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா கிடைக்கிற ஒரு கார பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது வேற எதுவும் இல்ல. நமக்கு வந்து ஒரு ₹12,00,000 பட்ஜெட்ல வந்து சிவிடி இன்ஜினோட கிடைக்கிற இந்த நிசான் மேக்னெட் கார தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த கார வந்து நான் ஒரு 10 டேஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கார பத்தின ஒரு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்ப தான் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த நிசான் மேக்னெட் வந்து நமக்கு வந்து மொத்தம் 6 வேரியண்ட்ஸ்ல இருந்து கிடைக்குங்க. ஸோ இப்ப நம்மட்ட இருக்கிறது வந்து டெக்னோ பிளஸ் இருக்கிறதுலயே வந்து டாப் அண்ட் மாடல். நேச்சுரலி ஆஸ்பெக்ட் பெட்ரோல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈசி ஸ்விஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஏஎம்டி அண்ட் சிவிடி. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சிவிடி வந்து உங்களுக்கு டர்போ வேரியண்ட்ல வந்து வருங்க. லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல வந்து நான் சிட்டீஸ் அண்ட் வந்து உங்களுக்கு ஹைவேஸ்லயும் வந்து நான் எடுத்து பார்த்துருந்தேன். ஸோ சிட்டிக்குள்ள வந்து மைலேஜ் பார்க்கும்போது வந்து ஆவரேஜா வந்து 8 டூ 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் கிடைச்சது. இதே இது ஹைவேஸ்ல பார்க்கும்போது வந்து 12 டூ 15 வரைக்கும் எனக்கு வேரியா கிடைச்சதுங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம டிரைவிங்க்கு ஏத்த மாரி வந்து மைலேஜ் வந்து அதுக்கேத்த மாரியே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த காரோட ஃப்ரண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்துடலாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ்ல வந்து நமக்கு இந்த கிரில் எல்லாமே குடுத்துருக்காங்க. சென்டர்ல வந்து நிசான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங் வந்து பெருசாவே இருக்கும். அதே நேரத்தில சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரோம் ஃபினிஷ்ல வந்து நமக்கு டிசைன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த வேரியண்ட்ல வந்து உங்களுக்கு எல் ஷேப்ல வந்து டிஆர்எல் வந்து கிடைக்கும். இந்த மேக்னெட் காருக்கு வந்து ஒரு அப்பீல் வந்து குடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்தில ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கிட் பேட்ஸும் வந்து சில்வர் கலர்ல குடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்பும் வந்து வந்து கீழ பாட்டம்ல வந்து நமக்கு ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 360க்கான கேமரா வந்து இங்க ஃப்ரண்ட்ல வந்து கிடைக்கும். இதே இது வந்து உங்களுக்கு சைட்ல ஓஆர்எம்ஸ்லயும் வந்து கிடைக்கும். அதுவும் நம்ம வந்து இப்ப காமிக்கலாம். இந்த இடத்துலயும் வந்து பானட்ல வந்து சில கட்அவுட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது. இப்ப வந்து 2 வைப்பர்ஸ் வந்து கிடைச்சிரும். டாப்ல வந்து நமக்கு சன்ரூஃப் வந்து வராது. நம்ம இந்தியன் இதுக்கு வந்து தேவையும் இல்ல. சைட்ல வந்து 16 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல் வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் டைமண்ட் கட் அலாய் வீலா குடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது இந்த கார் வந்து. கார்ல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் எல்லாமே கிடைச்சதுங்க. ஏபிஎஸ், இபிடி, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கார பத்தின சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீன்ல தெரியுது. செக் பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து நமக்கு ஓரம் வந்து பிளாக் கலர் ஃபினிஷ்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ். அது கீழயே வந்து 360க்கான கேமரா வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து எல்இடி டிஆர்எல்ஸும் வந்து ரன் ஆகும். சைட்ல வந்து டோர் கார்டும் வந்து உங்களுக்கு கீழ வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து சில்வர் கலர் அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷ்லயே வந்து கிடைக்கும். அண்ட் வீல் ஆர்ச்சுமே வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கிளாடிங்ல வந்து குடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. டோர் ஹேண்டில்ஸுமே வந்து குரோம் ஃபினிஷ்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கார்ல கிடைக்கிற ஸ்மார்ட் கீங்க. ஸோ இந்த கீ வந்து ஒரு பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்ப நான் இத வந்து பாக்கெட்ல வச்சிருக்கேன். பக்கத்துல வரும்போது அன்லாக் ஆயிரும். இப்ப நான் இத வந்து நான் கார விட்டு வெளியில தள்ளி போறேன். ஸோ வந்து நான் ஒரு 1.8 மீட்டர் தள்ளி வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆயிரும். அதே நேரத்துல நான் வந்து ஒரு 1 மீட்டர் பக்கத்துல வந்துட்டேன்னா, அன்லாக் ஆயிரும். ஸோ நான் வந்து கீ எடுக்கணும், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நம்ம இந்த கார வந்து அன்லாக் பண்ணணும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம கார் பக்கத்துல வந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் பண்ணிரலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இத வந்து வாக் இன், வாக் அவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர வந்து சொல்றாங்க. ரிமோட் கீயாவும் குடுத்துருக்காங்க. நீங்க தள்ளி நின்னுட்டு ஒரு 10 மீட்டருக்கு தள்ளி இருந்துட்டு கூட நம்ம கார வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமோட் மூலமாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ல வந்து உங்களுக்கு ரூஃப் ரெயில் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ்லயே குடுத்துருக்காங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் வந்து ஃபங்ஷனல் ரூஃப் ரெயில்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேரியர் வந்து செட் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். இதுல சன்ரூஃபும் கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் ஆகியிருக்கும். ரியர்ல வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து குடுத்துருக்காங்க. டோர்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குட்டியா குவார்ட்டர் கிளாஸும் குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில இந்த குரோம் லைன் வந்து சூப்பரா வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த விண்டோஸுமே வந்து நல்லா அப்பீல் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த காரோட ஃபுல் டைமென்ஷன். சைட் வியூ எல்லாமே பார்க்கும்போது இந்த மாரி தான் இருக்கும். இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல தெரியுது. செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மீட்டருக்குள்ள ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவில வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கார்னா நான் இந்த கார வந்து சஜெஸ்ட் பண்ணுவேங்க. இந்த காரோட ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஸோ டிரைவர் சைட்லயே வந்து இருக்கும். இதுல வந்து நமக்கு 40 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டுக்கிற மாரி ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது வந்து சிட்டிக்குள்ள 10 ஆ தான் மேக்ஸிமம் கிடைச்சது எனக்கு. ஹைவேஸ்ல போகும்போது வந்து 12 டூ 15 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த இதுல மைலேஜ் கிடைச்சதுங்க.
ஸோ இந்த நிசான் மேக்னெட் காரோட ரியர் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னால வந்து எல்இடி லைட்ஸா வந்து குடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஈகிளோட மூக்கு மாரியே வந்து கிடைக்குதுங்க லைட்ஸு. ஸோ இது வந்து ஸ்ப்ளிட்டபிள் லைட்ஸா வந்து குடுத்துருப்பாங்க. 2 பக்கமுமே வந்து உங்களுக்கு எல்இடில தான் வந்து ஒர்க் ஆகுது. பின்னாலே வந்து நிசானோட லோகோ வந்து இருக்குது. மேக்னெட் அப்படின்னு சொல்லி பேட்ஜிங் வந்து குடுத்துருப்பாங்க. என்ன வெர்ஷன்ங்கிறதுக்கு டர்போவும், சிவிடி அப்படின்னு சொல்லி 2 பேட்ஜிங்ஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ ஈஸியா நீங்க வந்து தள்ளி நின்னே வந்து இது என்ன வேரியன்ட் அப்படிங்கிறது ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாங்க. இதுல வந்து பின்னால வந்து பார்க்கிங் சென்சர்ஸும் வந்து நமக்கு கிடைச்சிரும். ரியர் ஸ்கிட் பிளேட் வந்து பிளாக் கலர் அண்ட் வந்து சில்வர் ஃபினிஷ்லயே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரான அப்பீலா வந்து இருக்குது. இப்போ பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது வந்து ஒரு 336 லிட்டர் வந்து நமக்கு இந்த இதில வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பெருசாவே இருக்குது பாருங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேப் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருது. அதே நேரத்தில லைட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு பார்சல் ட்ரேவும் வந்து கிடைச்சிருது. அதே நேரத்தில உள்ள வந்து நமக்கு ஸ்டீல் வீல்ல வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 14 இன்ச்சஸ்ல தான் வந்து கிடைக்கும். அ டூல்ஸ் எல்லாமே வந்து இதிலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா, பின்னால இருக்க 60/40ங்கிற ரியர் சீட்ட வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னுமே ஜாஸ்தியான ஸ்பேஸ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 660 லிட்டர்ஸ் வரைக்குமே வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ரிவர்ஸ் கேமராவும் வந்து கிடைச்சிருது. அதே நேரத்தில பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 360 வியூ கேமராவும் இருக்கிறதுனால வந்து காருக்கு சேஃப்டி வைஸ் வந்து நெறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரியர்ல வந்து நமக்கு ரியர் வைப்பர் கிடைச்சிருது. டிஃபாகர் லைன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸ்டாப் லைட் அண்ட் வாஷர் வந்து கிடைச்சிருதுங்க. ரியர்ல வந்து உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக்ஸ்க்காக ஒரு கட் அவுட்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ வந்து சூப்பரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அதே நேரத்தில இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பாய்லரும் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாய்லர்ல தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லேம்பும் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம இந்த காரோட இன்டீரியர்லாம் பார்த்துடலாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரியே வந்து இங்க ரெக்வெஸ்ட் சென்சார் வந்து குடுத்துருக்காங்க. ரிமோட் கீயும் வேற நமக்கு கிடைச்சிருது. ஸோ டோர் வந்து பக்கத்துல வந்தாலே வந்து அன்லாக் ஆயிரும். இந்த டோர்ல வந்து நமக்கு எல்லாமே வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் கிடைச்சிருது. ஆட்டோ ஃபோல்ட் மிரர் மட்டும் கிடைக்காது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வந்து குடுத்துருக்காங்க. அதோட சிஸ்டம்ஸ் வந்து இங்க இருக்குதுங்க. இதுல வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு அப் அண்ட் டவுன் இருக்கும். மத்ததுக்கெல்லாம் வந்து நார்மல் பவர் விண்டோ பட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து கவலைப்படாத மாரி எல்லா டோர்லயுமே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. நானும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து இதுல வச்சிருக்கிறேன். பிளஸ் அடிஷனலா இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர் வந்து இந்த கார்ல கிடைச்சிரும். சவுண்ட் வந்து அமேசிங்கா இருக்குது. நான் ரியலி வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். இதுதான் வந்து நமக்கு உள்ள கிடைக்கிற ஒரு இன்டீரியர் வியூ. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு லெதர் ராப்லயே குடுத்துருக்காங்க. டோர்ஸ்லயுமே வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியலே லெதர்ல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து சிவிடி வெர்ஷன். ஸோ அதனால உங்களுக்கு ஆக்ஸிலரேட்டர் பிரேக் மட்டும் தான் இருக்கும். அண்ட் டெட் பெடல் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல கன்வீனியன்ட்டான விஷயம். இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு அண்ட் வந்து இங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு இங்க இருக்குது. லைட் லெவர் அட்ஜஸ்டர் வந்து இங்க இருக்குது. வந்து நம்ம மேக்னெட்டோட இன்டீரியர்ல பார்க்குறோம். இங்க வந்து நமக்கு வந்து ஒரு லெதர் வேப்ல வந்து ஸ்டீரிங் வீல் குடுத்துருக்காங்க. இங்க வந்து கிளாசி ஃபினிஷ்ல கிடைச்சிருது. டிரைவிங் வீலும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்போக் வந்து குடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து நமக்கு கிளாசி ஃபினிஷ் வந்து கிடைச்சிருது. இந்த சைட்லயும் வந்து அங்கங்க வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து வைப்பருக்குள்ள பட்டன்ஸும், இந்த பக்கத்துல வந்து லைட்டோட பட்டன்ஸும் வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ இங்க வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் வந்து கிடைச்சதுங்க. ஸோ இத நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸு அந்த இதோட அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா வந்து நமக்கு கிடைச்சிருதுங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு கார் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸு, அதாவது ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். 2 விதமான ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு லெதர் வேப்லயே வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 8 இன்ச்சஸ்ல வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்து கிடைச்சிரும். வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்லயே வந்து கிடைக்குது. நான் இப்போ வந்து என்னோட ஐஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத வந்து நான் இங்க சிங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இங்க எல்லாமே வந்து இதிலயே கிடைச்சிருது. 360 கேமராவுக்கும் இந்த இடத்துல ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லோயர் கியர்ல இருக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிருதுங்க. இதே இது இன்னொரு தடவ நீங்க கேமராவ பிரஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ஃப்ரண்ட் வியூ வந்து கிடைச்சிரும். ஸோ லெஃப்ட்ல வந்து நான் உங்களுக்கு வீல்ல டர்ன் பண்ணேன்னா, அதுவும் வந்து உங்களுக்கு டர்ன் ஆகுறது வந்து இதில தெரியும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து இதில இருக்குங்க. ஸோ இந்த மாரி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வால்யூம் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவேன். 3டி சரவுண்ட் சிஸ்டம் வந்து அவ்ளோ சூப்பரா குடுத்துருக்காங்க. இதில வந்து உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் வித் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸா வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் வந்து ஒரு 10 லிட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி
ஸ்பீக்கர்ஸு, டோர்லயே வந்து எல்லாமே வாட்டர் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. இந்த சீட் வந்து உங்களுக்கு அ ஒரு ஹீட்ட வந்து அப்சார்ப் பண்ண மாரியே வந்து குடுத்துருக்குறாங்க. அ எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹெட் ரெஸ்ட்டும் வந்து அட்ஜஸ்டபிளா வந்து கிடைச்சிருதுங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கைப்பிடியும் குடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து வேனிட்டி மிரர் வித் வந்து அ சன்வைசர் வந்து கிடைச்சிருது. லைட்ஸும் பார்க்கும்போது வந்து நமக்கு நார்மல் ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து இதில கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாரி வந்து நமக்கு ரீடிங் மேப்ஸ் வந்து கிடைச்சிரும். அ ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து இதில கிடைச்சிரும். ஸோ இங்கேயே வந்து ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். அண்ட் இத கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏசியும் வந்து நல்லாவே கூல் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து அதுவும் இந்த சிவிடி மாடல் டாப் எண்ட்ல மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த டெக்னோ பிளஸ்ல. மத்ததுலலாம் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில உங்களுக்கு வந்து இதில புஷ் ஸ்டார்ட் பட்டனும் வந்து நமக்கு இதில கிடைச்சிது. இந்த இடத்துலயும் வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி போர்ட், ஒரு 12 வாட் பவர் சப்ளை வந்து இதில கிடைச்சிருது. சிவிடியோட கியர் பாக்ஸ் இங்க இருக்குது. ஸோ இதுல வந்து ஒரு சீக்ரெட் பட்டன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேற ஒண்ணும் இல்ல. இந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் மோட்ல வந்து இந்த கார் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ 2 மோடு வந்து நமக்கு இதில குடுத்துருக்காங்க. நமக்கு நார்மல் மோட்லயே வந்து 0 டூ 80லாம் வந்து அவ்ளோ சூப்பரா வந்து போகுது. நீங்க ஹைவேஸ்ல எடுக்குறீங்கங்கும்போது இந்த ஸ்போர்ட் மோட வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இங்க பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவு அண்ட் லோ கியர்ஸ். இந்த லோ கியர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நீங்க ஹில் ஏரியாலாம் போறீங்கன்னா, இந்த லோல வச்சுட்டு அப் டவுன் இல்ல அப் ஹில் இல்ல டவுன் ஹில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. நல்லாவே பெருசாவே குடுத்துருக்குறாங்க. இங்க வந்து உங்களுக்கு டிரைவரோட ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. பிளஸ் உள்ள வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிற மாரி ப்ரொவிஷன் வந்து குடுத்துருக்குறாங்க. பிரேக் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு மேனுவலா தான் குடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டீரிங் வீல வந்து நீங்க வந்து டில்ட் மட்டும் பண்ணீங்களா, டெலஸ்கோபிக் குடுக்கல. அண்ட் அதே நேரத்தில வந்து டிரைவர் சீட்ட வந்து 6 வேஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹனி ஹோம் பேட்டர்ன்லேயே வந்து குடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்ன் தான் வந்து சீட்லயுமே வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. நீங்க நல்லாவே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்ப இந்த காரோட ரியர் சீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ டோர் வந்து நல்லா வைடா வந்து ஓப்பன் ஆகுது. ஸ்டிப்பாவும் நிக்குது. உள்ள ஏறுறதுக்கும் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில இப்ப நான் இதுல உட்கார்ந்துருக்கிறேன். எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு பாருங்க. டை சப்போர்ட் பாருங்க. ஹெட்ரூம் சப்போர்ட் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெக் ரூம் சப்போர்ட் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. நல்ல ஸ்பேசியஸா வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஸோ லெக் ரூம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்க. அதே நேரத்தில தை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு வந்து தொடைக்கு வந்து எவ்வளோத்துக்கு வந்து சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப நான் உட்கார்ந்திருக்க பொசிஷன் வந்து அப்படியே எடுத்து காமிச்சிருக்கேன். ரியல்ல வந்து நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து கண்ட்ரோலரும் வந்து இந்த இடத்துலயே வந்து கிடைச்சிருது. ஸோ வேணும்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வேணான்னா மேல வந்து நமக்கு இங்க நாப் இருக்குது. வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் சைட்ல வந்து ஏசி ஃப்ளோவும் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பின்னால வந்து ஒரு டைப் சி சார்ஜர் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஹம்பும் வந்து அந்த அளவுக்கு இல்ல. உங்களுக்கு 4 மேக்ஸிமமே வந்து இந்த கார்லயே கிடைச்சிருது. 2 டிரைவர் அதாவது டிரைவர் சீட் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்லயுமே வந்து பாக்கெட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. திங்ஸ் எதுவும் வைக்கணும்னா கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் டோரு இன்டீரியர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வரிக் ஃபினிஷ்ல வந்து இருக்குது. சூப்பரா வந்து இருக்குதுங்க. இங்கேயும் வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. இதுலயும் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்ல வந்து ரீடிங் லைட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குதுங்க. இதுவும் வந்து ஃப்ரண்ட்ல குடுத்த அதே மாரி ஹாலஜன்லயே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சைடு வியூ வந்து இந்த மாரி தான் இருக்கும். பின்னால வந்து உங்களுக்கு ஹெட்ரஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில எல்லாருக்குமே வந்து சீட் பெல்ட் வந்து போட்டுக்கிட்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் வந்து கிடைக்கும். அண்ட் சென்டர்ல வந்து உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர் அண்ட் இங்கேயும் வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் வந்து 3 மொபைலு, 4 வாட்டர் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. பின்னால வந்து பார்சல் டேவும் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அப்பீல் வியூ எல்லாமே பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பரா வந்து இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நிசானோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 1 லிட்டர் டர்போ இன்ஜினா வந்து இதில கிடைக்குது. அண்ட் இதே இது வந்து நேச்சுரல் கேஸ் பெட்ரோலும் வந்து கிடைக்கும். அ அதே நேரத்தில இந்த சிவிடி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ பேக்கிங் எல்லாமே வந்து ஒரு ப்ரூவன் இன்ஜினா தான் இருக்கும். இந்த கார் வந்து உங்களுக்கு 100 பிஎஸ் பவரும், 152 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து கிடைக்கும். ஹைவேஸ்லலாம் வந்து நல்லாவே வந்து பிக்கப்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. சிட்டிக்குள்ளேயும் வந்து நமக்கு ஒரு கால் ரிலாக்ஸ்டு ஃப்ரீயா வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு.
அந்த இன்ஜின் பேலலாம் ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உள்ளேயுமே வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கார வந்து இன்ஜின ஆன் பண்ணி, இதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். வண்டி ஆன் பண்றதுக்கு முன்னால வந்து நான் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணலாம். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாரி தான் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஆ ஸோ இந்த கிளாஸ வந்து நம்ம இன்டீரியர்லும் வச்சு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஸோ இப்போ வந்து இன்ஜின் கேபின்ல வந்து நான் வந்து வண்டிய வச்சிருக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து வைப்ரேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். உள்ள வந்து அந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன் ரொம்ப இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆ ஃப்ரண்ட்ல இன்ஜின்ல தான் வந்து ரொம்பவே வந்து கொதிச்சுது. நல்லா தண்ணிலாம் வந்து பபிள்ஸ் நல்லா வந்துச்சுது. இங்க வந்து அந்த அளவுக்கு வரல. ஸோ எந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலே தெரியும். ஸோ இந்த காரோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து சேஃப்டி வைஸ் நல்லா இருக்குது. இன்ஜினும் வந்து ரிலையபிளான இன்ஜினா குடுத்துருக்காங்க. கம்மியான பிரைஸ்ல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அதுவும் இந்த மாரி ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவில குடுத்துருக்கிறதுன்னா, நிசான் மேக்னெட் தான். கண்டிப்பா வந்து உங்களோட பையிங் லிஸ்ட்ல இந்த கார ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஸோ இதில வந்து நெகட்டிவ்ன்னு பார்க்கும்போது வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆக மாட்டேங்குது. வண்டி இன்ஜின் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அன்லாக் ஆக மாட்டேங்குது. அது ஒரு சின்ன இஷ்யூ. அத வந்து அடுத்த அப்டேட்ல சரி பண்ணாலும் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த காரோட பிரைஸ் பார்க்கும்போது வந்து 6.14 லேக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுங்க எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இப்போ வந்து சிஎன்ஜியும் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோல டீட்டெயில்டா போடுவோம். இந்த கார் வந்து உங்களுக்கு பையிங் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து சஜெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.